ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் இன்சைடரில் ஒரு 4 அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அப்டேட் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தான் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா நமக்கு வந்து தமிழில் வந்து கமெண்ட் வரும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து வரும். நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ரெண்டுமே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இல்லாமல் சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நமக்கு கமெண்ட் வருது அப்படின்னா நமக்கு வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் நமக்கு அதிலே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கமெண்ட்டை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்குன்னா நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம், அதாவது லைவ் வந்து போடுவோம்ல, ஸோ அதில் வந்து பண்ணக்கூடிய அந்த லைவ் சேட்டில் தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வந்து போடும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அதாவது லைவ் சேட் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு சில பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, இல்லை அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து அதிலே ஒரு செட்டிங் வந்து பண்ணி வைக்க முடியும். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறது மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ரெண்டாவது வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இப்படி வைக்கிறதுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் நம்மகிட்ட வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்டை வச்சு கூட நம்ம ஃபில்டர் ஆப்ஷனில் இனிமேல் நம்ம அட்வான்ஸ் லெவலில் செட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒன்று தான். மூணாவது வந்திருக்கக்கூடிய அப்டேட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்ஸில் தான் வந்திருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி வேற ஏதாவது இமேஜ் எல்லாம் கொடுத்து நம்ம வீடியோ வந்து போடுவோம். அப்படி வந்து நம்ம பண்ணுறது உண்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த அப்டேட்டில் ஷார்ட்ஸில் அவங்களே வந்து அப்படியே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்களா, எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எல்லாம் அங்கேயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நம்ம ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஷார்ட்ஸ்லேயே நம்ம வந்து பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரானதாக இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து நிறைய டான்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி போடுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து வேற நிறைய இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடைசி நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் வந்திருக்கு. அதாவது கிளிப்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம ஒரு சில வீடியோஸ் வந்து பார்க்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோல் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட முடியும். ஸோ அதுதான் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். உங்களுக்கு லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து கேமிங் சேனல், அதாவது 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கக்கூடிய கேமிங் சேனலுக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 4 அப்டேட் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து எல்லாமே உடனே நமக்கு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. 1 by 1 எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.